கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி கர்த்தர் பாராட்டின அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நாம் தியானிக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை. யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த நாளில் கூட பயம் என்கின்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். பயம் என்று சொல்லும்பொழுது இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பலரும் பலவிதமான பயங்களாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பயமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த மனிதனும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. யோபு சொல்கிறாரு, நான் பயந்தது எனக்கு வந்து நேரிட்டது என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக நிறைவேற்றினவர். அவர் சொல்கிறாரு இல்லையா, உள்ளே பயம் இருந்தது, வெளியே போராட்டம் இருந்தது. ஸோ வெளியே போராட்டங்களும் உள்ளே பயமும் அவரிடத்திலே காணப்பட்டது. இன்னும் பலவிதமான பயங்கள். எப்படி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் சத்ருவாலே வஞ்சிக்கப்பட்டு போய்விடுமோ என்று சொல்லி அவர் பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஸோ இப்படி பல விதங்களில் மனிதர்கள் இன்றைக்கு பயங்களினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பயம் என்பதை நாம் மேற்கொண்டு தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயங்களில் பூரணமாய் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த இடத்துல சீஷர்களை பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் அவங்களோட ஊழியம் செய்து அவர்களோடு கூட உண்டு உறங்கி அற்புதமாக இந்த பூமியில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஒரு நாள் வந்தது, என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புறது தான் இவங்களுக்கு பெரிய ஒரு சவாலாயிற்று. எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார்னு இந்த ஸ்திரீகள் சொல்கிறாங்களே, இன்னும் அதிக குழப்பம். எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. சீசர்கள் எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. பூட்டப்பட்டு கதவெல்லாம் பூட்டி இருக்குது. ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் பயம். யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவு பூட்டி இருக்குது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், காட்டுக்குள்ளே இல்லை. ஆனாலும் கூட அவரையே அடித்து நொறுக்கிட்டாங்களே, நம்ம ஏமாத்துறோம், என்ன நடக்குமோ, என்ன ஆக போகுதோ, நம்முடைய வாழ்க்கை என்ன கதையாகுதோ. பயம் யூதர்களுக்கு பயந்ததினாலே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் காணப்படுகிறது. இங்கே சீஷர்களுக்கு காணப்பட்ட பயம் சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எல்லாமே விரோதமான சூழ்நிலைகள். இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே மத தலைவருடைய அதிகாரம், ரோம அரசாங்கத்தின் அதிகாரம். இவங்க சாதாரண சீஷர்கள். ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் சாட்டையை சுழட்டினார். ஆகவே இவங்க பயப்படவே இல்லை. அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு ஏரோத நரின்னு சொன்னார். அந்த வேதபாரகர் பரிசேயர் நியாயசாஸ்திரிகளை பார்த்து கர்த்தர் சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையேன்னு சொன்னார். பயப்படலை இவங்க. ஏன்னா ஆண்டவருக்கு பின்னால் பாதுகாப்பாக இருந்தாங்க. அந்த ஆண்டவர் மரிச்சிட்டாருங்கிறது அவங்க கண்டபோது அவங்களுக்கு பயம் தன்னால் வந்துட்டு. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறார். அந்த பயத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற சீஷர்களை வெளியே கொண்டு வருவது அவருடைய முதல் வேலையாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சௌரியே, இன்றைக்கு பலவிதமான பயங்களினாலே நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்களா? உங்களை அறியாமலே உங்களுடைய இருதயத்துக்குள்ளே பலவிதமான பயம், குழப்பம், ஐயோ என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோன்னு சொல்லி. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் பதித்து கொள்ளுங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பயத்திலிருந்து விடுதலையாக்குவது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அது ஆண்டவருடைய கிரியையாக இருக்கிறது. அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அது ஆண்டவருடைய செயலாக இருக்கிறது. இங்கே சீஷருடைய வாழ்க்கையில் அவர் நடுவே வந்து நின்று பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அப்போ பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் குடி கொண்டுட்டு அப்படின்னா அந்த மனிதனுடைய இருதயத்திலேருந்து சமாதானம் போயிடுது. குழப்பம்.
என்னாகுமோ ஏதாகுமோங்கிற கலவரமான ஒரு மனநிலைமை, அதிகமான மன அழுத்தங்கள், தூக்கம் வராது, சாப்பிட விருப்பம் இல்லை, எந்த வேலையும் செய்ய முடியாது, வெளியே போக பயம், அங்கே பயம் இங்கே பயம். ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் அவர் சமாதான பிரபு பயத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இப்போ இந்த சீசருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எதிரிகளை குறித்த பயம், எதிராளிகளை குறித்த பயம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இந்த கிதியோனை குறித்து பார்க்குறோம். மீதியானியர்கள் எதிராளிகள் பலத்த படைகளோடு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆடு மாடுகள், இவருடைய விளைச்சல்கள், தானியங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியாது, திடீர்னு படையாக வருவாங்க, இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பயந்து காப்பாற்றுறதுக்காக அந்த கோதுமையை ஆலையில் அடிக்கலை, ஆலைக்கு சமீபமாக அடிச்சிட்ருக்கிறான். பயம், எப்போ வருவாங்களோ, என்னுடைய பொருட்களை திருடிட்டு போயிடுவாங்களோ, என்னை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களோ, பயம், எதிராளிகளை குறித்த ஒரு வித்தியாசமான பயம். அன்றைக்கு சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்தார்கள். அந்த யூதர்களால் ஒன்றும் செய்ய முடிஞ்சதா? தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவர்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்தினார், பரிசுத்த ஆவியால் நிரப்பினார். ஆவியானுடைய பலத்தினாலே ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாக சொன்னாங்க. அப்போ தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பயத்திலிருந்து அவனை விடுதலையாக்குவதற்காக தேவன் சில ஆவிக்குரிய ஏதுக்களை கொடுக்கிறார். அவங்களுடைய பயத்திலிருந்து விடுதலையாகி தைரியமாக கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்பதற்கு தேவன் அவர்களை அங்கே பலப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதுதான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். கிதியோன், ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? பராக்கிரமசாலியே. அவன் பயந்து நடுங்கிக்கிட்டு மீதியானியருக்கு ஒளிஞ்சு தானியத்தை எல்லாத்தையும் அடித்து களத்துலேருந்து அள்ளிட்டு இருக்கான். அவனும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கோலையை போல் இருக்கிறான். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாரும் வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. மீதியானியருக்கு பயந்து கிதியோன் அங்கே நடுங்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலி. உங்களை சத்துரு பயந்தாங்கொழியாக மாற்ற விரும்புகிறான், கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாக மாற்ற விரும்புகிறான். நீ பராக்கிரமசாலி, நீ ஏன் பயப்படுற? எனக்கு அருமையானவர்களே, நாம் பயப்படுகிறதை தேவன் விரும்புகிறதே இல்லை. நீ பராக்கிரமசாலி. கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, உனக்கு இருக்கும் பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் சின்னவன்ப்பா, என் குடும்பம் சின்னது, இதெல்லாம் கதைக்கு ஆகுமா? வேண்டாம், இல்லை, நீ தான்ப்பா, நீ போ, உனக்கு இருக்கும் பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. தேவன் இந்த இடத்துல கிதியோனுக்குள்ளே இருக்கிற பலனை கொண்டே மீதியானியரை முறியடிப்பதற்கு அவருடைய பலனை, அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவத்தை கொடுக்கிறார். நம்ம ஏசாயா 40 வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில் பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். உங்களுக்கு சத்துவம் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு சத்துவத்தை, அந்த ஸ்ட்ரென்த்தை பெருக பண்ணுகிற ஒரு தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. மீதியானியர் பாளையத்தில் அவன் பயப்பட தான் செஞ்சான். ஆனால் அவன் பயப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் குறிப்பிட்டு அவனுடைய வாழ்க்கையில் பயத்திலிருந்து விடுதலை, பலத்தின் மேலே பலம், முடிவு ஜெயத்தின் மேலே ஜெயம். அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறீங்களா? அன்றைக்கு கிதியோனை பலப்படுத்தி அவனுக்கு இருக்க கொஞ்சம் பலத்தில் தன்னுடைய பலத்தை பூரணமாக கொடுத்து அவனை ஒரு வெற்றியின் வீரனாக, ஒரு ஜெய வீரனாக, ஒரு கோழையாக அல்ல, ஒரு தோல்வியாளனாக அல்ல, பயப்படுகிறவனாக அல்ல, ஒரு ஜெய வீரனாக கர்த்தர் மாற்றி அவனுக்கும் ஜெயம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஜெயம். அதன் மூலமாக தேவனுடைய சித்தம், திட்டம் நிறைவேறுகிறது. தேவனுடைய ஜனங்கள் காக்கப்படுகிறார்கள், தேசம் பாதுகாக்கப்படுகிறது. யாரை கொண்டு? பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்த கிதியோனை கொண்டு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு தேவன் விரும்புகிறார். எந்த விதமான பயமாக இருந்தால் தேவன் அன்றைக்கு சீஷர்களை பலப்படுத்தினவர், அவருடைய ஆவியால் நிரப்பினவர். இந்த கிதியோனை பலப்படுத்தினவர், அவனை ஒரு வல்லமையான வெற்றியாளனாக நிறுத்தினவர். உங்களையும் கட்டாயம் நிறுத்துவார். ரெண்டாவது, பயம். நம்முடைய வாழ்க்கையில், சிலருடைய வாழ்க்கையில் பயத்துக்கான காரணம் பாவம். நேற்று தினத்தில் இரவில்
ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். என்ன தெரில, ஆண்டவர் என்னோட ரொம்ப அவனை குறித்து அதிகமாக ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தார். திரும்ப திரும்ப அவனுடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்போ ஃபோன் பண்ணும்போது அவன், மாமா நான் ரொம்ப பயத்தில் இருக்கிறேன், தற்கொலை பண்ணி செத்துருவோமான்னு நினைக்கிறேன், எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நான் பலவிதமான பாவங்களுக்கு நான் அடிமையாகி கிடக்கிறேன், ஏங்கி அழுறான். ஏடா நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்லை மாமா, நான் சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன், சாப்பிட்றதுக்கே விருப்பம் இல்லை, உலகத்தில் வாழ்கிறதுக்கே விருப்பம் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது மாமா. எனக்கு அருமையானவர்களே, இந்த வாலிபனோட சிறிது நேரம் பேசினேன். ஆண்டோடைய கிருபை. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் சொன்னேன், மாமா நீங்கள் பேசினதுக்கப்புறம் என் மனசில் ஒரு மாற்றம் இருக்குது, எனக்கு ஒரு சமாதானமாக இருக்குது, சாப்பிடணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது, தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சிந்தை இருக்குதுன்னு சொன்னான். ஆண்டவருக்கு நன்றி. நீ இப்போ உடனே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு தம்பி, அம்மா நான் நல்லா இருக்கிறேன், என்னை குறித்து வேதனைப்படாது, உங்கள் அம்மா உனக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க, உனக்காக கண்ணீர் வடிச்சிட்ருக்கிறாங்க, அந்த ஜெபம் உன்னை காப்பாற்றும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பயம், சிலருடைய வாழ்க்கையில் பயத்துக்கு காரணம் பாவம். பாவத்துக்கு மேலே பாவம். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று என்னாகமம் 32:23 வாசிக்கிறோம். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் ரொம்ப சந்தோஷமாக ஆதாம் ஏவாளை தான் படைத்த அந்த அருமையான மனித சிருஷ்டிகளோட சந்தோஷமாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் சாத்தான் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே புகுந்தபோது அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வந்தபோது அவங்க தேவனுக்கு பயப்படுறவங்களாக மாறிட்டாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவரீராங்க ஆதாம் சொல்கிறான் பாருங்க, ஆதியாகமம் 3:10 நம்ம வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன். பயம், முதலாக பயம் என்கின்ற வார்த்தை இங்கே ஆதாமுடைய வாயிலிருந்து வரதை பார்க்குறோம். மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் பயம். பயப்படாதேங்கிறது தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை. நான் ரொம்ப பயந்து இருக்கிறேன், பயப்படுறேன், எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறது மனிதனுடைய வாழ்க்கை. இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் அவனுக்கு பயத்தை கொண்டு வருகிறார்கள். தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். ரெண்டாவது பாவம். மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல கீழ்ப்படியாமல், ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் பயம் வந்துடும். அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம செயல்பட்டால் பயம் வந்துடும். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போனால் பயம் வந்துடும். ஸோ பயம் இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவத்தினாலே வருகிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயப்படாமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தப்புகளை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் பயம் உங்களை விட்டு போகவே செய்யாது. ஸோ இந்த பயத்திலிருந்து தான் மனுஷன் இந்த பாவத்தை செய்கிறதுனால அவனுக்குள்ள பயம் கூடிக்கிட்டே போகுது. ஆகவே அவன் என்ன செய்கிறான், அந்த பயத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அவன் சிற்றின்பங்களை தேடுகிறான். மது, மாது, போதை, இப்படிப்பட்ட சிற்றின்பங்களில் போய் சிக்கிக் கொள்கிறான். அது இன்னும் அதிக அடிமைத்தனம். அது செய்யும்போது அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இன்னும் பாவத்தினால் வந்த ஒரு பயம், இந்த பயத்தை மேற்கொள்வதற்காக சிற்றின்பங்களில் போய் சிக்கி கொண்டதுனால இன்னும் அவனுக்குள்ளே கில்ட்டி கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க, குற்ற மனப்பான்மை. அவனுடைய வாழ்க்கையில் வெறுமை, வெறுப்பு. நான் ஏன் வாழ்கிறேன், அவனுக்கு மேலேயே அவனுக்கு வெறுப்பு, அவன் மேலேயே அவனுக்கு எரிச்சல். சார் நான்லாம் ஒரு மனுஷனா, ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? நம்ம செத்துருவோம். பிசாசு என்ன செய்கிறான், தவறான ஒரு நெகட்டிவ் சிந்தையை கொடுக்குறான். நீ செத்துரு, நீ வாழாத. தேவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க விரும்புகிறார், சத்துரு அழிக்க விரும்புகிறார். நீ செத்து போயிரு, தற்கொலை பண்ணிரு, இது சாத்தானுடைய தூண்டுதலாகவே இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தினாலே பயம் வந்து, அந்த பயத்தினால உங்கள் மேலேயே உங்களுக்கு வெறுப்பு, தற்கொலை பண்ணிடுவோங்கிற சிந்தை இருந்துச்சுன்னா இன்றைக்கு ஆண்டவரத்தில் வாருங்க. விடுதலைக்கான வழி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. ஆண்டவரிடத்தில் நீங்கள் வரும் பொழுது, பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். ஒத்துக்கொள்ளுங்கள்.
அறிக்கை செய்யுங்கள், விட்டு விடுங்கள். அதுதான் அந்த பயத்திலிருந்து வெளிவருவதற்கான வழி. பாவத்தை தேவனிடத்தில் நீங்கள் இறக்கி வச்சிட்டீங்கன்னா பயத்தை உங்களிடத்துலேருந்து கர்த்தர் வெளியே எடுத்து வச்சிருவார். அப்போ பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, 2 பேர் அக்காவும் தம்பியும் ஸ்கூல் லீவு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்காக தூரத்தில் எஸ்டேட்டில் பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி தூரத்தில் எஸ்டேட்டில் இருக்கிறாங்க. அங்கே நல்ல இனிமையான காற்று, நல்ல ஒரு கிளைமேட்டு, குளிக்கிறதுக்கு நல்ல அருவிகள், ஏகப்பட்ட பறவைகள், வாத்து, இன்னும் பல அவங்களுக்கு பிடித்தமான சூழ்நிலைகள். ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷம், கோடை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் அவங்க அம்மா அப்பாட்ட பெர்மிஷனை வாங்கிட்டு எங்கே போகிறாங்க, தாத்தா பாட்டி வீட்டுக்கு. தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் அந்த பையன் என்ன செய்கிறான், ஒரு நாள் ஒரு துப்பாக்கி, அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் போய் சும்மா சுட்டு பார்க்குறான். ஒரு வாத்து செத்து போயிடுச்சு. அக்கா மிரட்டுறா, நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ எனக்கு செய்யணும், நீ செய்யலைன்னு சொன்னால் நான் தாத்தா கிட்ட பாட்டிகிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அந்த வாத்தை கொன்னது நீ தான்னு சொல்லி. ஆக இவன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தான் அந்த எஸ்டேட்டில். எப்போ அவன் அந்த வாத்தை கொன்று அதை மறைச்சிட்டானோ இப்போ அக்கா மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏய் பாத்திரம் விளக்கு, ஏய் போய் கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா. பயந்து பயந்து செய்கிறான். ஏன்டா இந்த எஸ்டேட்டுக்கு வந்தோம், தேவையில்லாமல் வந்துட்டோம். அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்கள், கேள்விகள். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அழ ஆரம்பித்தான். சாப்பிட விருப்பம் இல்லை. தனியாக போய் உட்கார்ந்தான். இன்றைக்கி தனிமையில் போய் ஒருத்தர் உட்கார்ந்துருக்குறாங்க, யாரோடையும் பேச விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க ஏதோ பயங்கரமான ஒரு பாவத்துக்குள்ளே அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் மறந்து போயிடாதீங்க. முடிவு என்னாச்சு பார்த்தீங்களா? ஒரு நாள் தாத்தா கேட்டார், ஏன்டா என்னடா பிரச்சனை? அழுது சொல்லிட்டான். தாத்தா இதான் நடந்துச்சு, ஸோ என்னை மன்னிச்சிருங்க. தாத்தா சொன்னார், இதுக்காகடா நீ இவ்வளோ நாளும் இப்படி துக்கத்தோடு இருந்த, வேண்டாம், நீ பயப்படாத, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பார்த்துக்கலான்ட்டு. அடுத்த நாள் அக்கா வந்து மிரட்டுறா, ஏய் கிணத்துல தண்ணீர, பாத்திரத்தை விளக்கு, செடிகளுக்கு தண்ணி பாய். ஏய் சொன்ன, அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? தாத்தாக்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் சொன்னான். ஏய் நேற்று வாத்து, சண்டே கிளாஸில் கேட்ட கதை, நேற்று வாத்து போச்சு, எல்லாம் தாத்தாட்ட சொல்லிட்டேன், தாத்தா என்னை மன்னிச்சிட்டாங்க, இனி வாத்தை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வாத்து செத்து போனதுக்காக நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அடிமைத்தனம், யாராவது உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்களா, அது சத்துருடைய தந்திரம். அந்த அடிமைத்தனம், அந்த பாவம் என்கின்ற அடிமைத்தனம், பயம் என்கின்ற அடிமைத்தனம், அதிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், பாவத்தை வெறுத்துருங்க, ஆண்டவரை அன்பு கூறுங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுன்னு சொல்கிறார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணுங்கிறது தான் பிரதான கற்பனை. அப்போ பாருங்கள், ஆண்டவரிடத்தில் நம்ம உண்மையாக அன்பு கூர்ந்தோன்னு சொன்னால் எல்லா பாவமும் நம்மளை விட்டு போயிடும். எல்லா பாவமும் போயிட்டுன்னா பயம் நம்மளை விட்டு போயிடும். வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இங்கே நம்ம வாசிக்கிறோம், அன்பிலே பயம் இல்லை. அப்போ ஆண்டவரை நீங்கள் உண்மையாக நேசித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பயமே இல்லை. எப்போ உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்குது, நீங்கள் ஆண்டவர் மேலே உள்ள அன்பு குறைஞ்சிட்டு அப்படின்னா நம்ம உண்மையிலே நமக்குள்ள பயம் வந்துடும். அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர் மேலே உள்ள அன்பு எனக்கு ரொம்ப குறைஞ்சிட்டா அல்லது கூடியிருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வேதம் வாசிக்கிறது உங்களுக்கு விருப்பமாக இருக்குதா? பைபிளை திறந்து வச்சுட்டு உங்கள் சிந்தை எங்கேயோ போகுதுன்னா உண்மையான அன்பு இல்லை. வேதத்தை வாசிக்கிறது உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, வேதம் வாசிக்கும்போது உங்களுடைய இதயத்தில் சந்தோஷமாக இருக்குது, வேதம் வாசிக்கும் பொழுது தேவன் அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோட பேசுகிறத நீங்கள் கேட்க முடியுதுன்னு சொன்னால் நீங்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு அங்கே நான் வாசிக்கிறோம்,
பயம் வேதனை உள்ளது என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. பயமானது வேதனை உள்ளது. பயம் நம்முடைய வாழ்க்கையில் வேதனையை கொடுக்கும் என்று இங்கே 1 யோவான் 4:18 சொல்ல முடியாத வேதனை. யார் அந்த வேதனையை மாற்ற முடியாது, யார் அந்த வேதனையை ஆறுதல் படுத்த முடியாது, ஆண்டவர் மட்டும்தான். அந்த பயத்தினால் வருகிற அந்த வேதனையை ஆண்டவர் மட்டும்தான் மாற்ற முடியும். ஒரே ஒரு காரியம்தான், அவரை பூரணமாக அன்பு கூறுங்க, முழு மனதோடு அன்பு கூறுங்க. அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சங்கீதம் 56:3 தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அப்போ பயம் நம்மை மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார், எனக்கே ஆண்டவர் இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? உம்மை நம்புவேன். ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பயம் வரும்பொழுது, ஐயோ இந்த பிள்ளை திருமண காரியத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம், இந்த பையனுடைய படிப்பு, நமக்கு ரொம்ப வயசாயிட்டே, நம்ம எதிர்காலங்கள் இப்போமோ அப்போவோன்னு இருக்குதே, இந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம அனாதையாக விட்டுருவோமோ, இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நம்ம செய்ய முடியல, எதுவுமே நம்ம சேர்த்து வைக்கலையே, ஐயோ இருந்த பணமெல்லாம் போயிட்டு அவங்க ஏமாற்றிட்டாங்களே, இவங்க மோசடி பண்ணிட்டாங்களே, பல பயங்கள் வரும் பொழுது ஒரே ஒரு காரியம்தான், நான் சங்கீதம் 56:3 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். உடைய வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் வரும். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்த பயம். ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். அப்போ ஆண்டவர் மேலே நீங்கள் அதிகமான அன்பு கூர்ந்தா அந்த பயம் உங்களை விட்டு போயிடும். அப்போ பயம் வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனை நம்புவது. 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் ஏன் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இங்கே சங்கீதம் 34 அழகாக சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் வசனத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புங்க. பயம் உங்களை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தரை தேடுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போங்க, ஆவிக்குரிய சபைகளில் போய் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க. நான் கர்த்தர் எல்லா பயத்துக்கும், எந்த பயம், வேலையை குறித்து பயமா, தொழிலை குறித்து பயமா, மனிதர்களை கொடுத்த பயமா, பாவத்தின் அடிமைத்தனத்தினால் வந்த பயமா, இன்னும் எந்தெந்த காரியங்களை குறித்து பலவிதமான பயங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் கூட அவர் எல்லா பயத்துக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராலே நீக்க முடியாத பயம் என்று எதுவுமே இல்லை, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எவ்வளோ சாட்சி பாருங்கள், நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஒரு சாட்சி. தாவீதுடைய வாழ்க்கையில் பயம், மரண பயம், மரணத்துக்கும் தனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொன்னார். ஒரு சவுலுடைய ஈட்டி வெறுமையாக திரும்பினதில்லை, ஆனால் 3 முறை சவுல் தாவீதை நோக்கி தன்னுடைய ஈட்டியை வீசினார். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், சவுலுடைய திறமையை முறியடித்தார். அந்த ஈட்டி ஒன்றுமே செய்யலை. தன்னுடைய வாழ்க்கையில் செத்து போயிடும், அவ்வளோதான், என்றாயிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையினால் செத்து போயிடுவேன்னு சொன்னார். ஆனால் அந்த மன அழுத்தம், அந்த பயம், அது நடக்கலை, அது நடக்கவே இல்லை. அது ஆனால் தேவன் தாவீதுக்கு நன்மை செய்கிற தேவனாய் அவனுடைய பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவனை ராஜாவாக சிங்காசனத்தில் உட்காருவதற்கு ஆண்டவர் கிரியை செய்தார். ஐயோ நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நம்ம எல்லாம் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது, பலவிதமான குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் குழப்பங்கள்லேருந்து உங்களை விடுதலையாக்கி, பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை நிறுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை தேடுங்கள். அப்போ நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா அவர் உங்களுடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உங்களை அடிகளை உறுதிப்படுத்தி எவருக்கும் எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்திடுவார். யார் என்னை பிடிக்க முடியாது, யார் என்னை சேதப்படுத்த முடியாது. அது தேவனுடைய கரம் செய்யும். தேவன் அதை பாருங்கள், கர்த்தர் தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து பாதுகாக்கிற தேவன் என்று தாவீது சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுங்கள், எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவார் நிச்சயமாக. 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 118:6, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்,
நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மூன்றாவதாக, கர்த்தர் என் பட்சத்தில் தான் இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார். குழப்பமான சூழ்நிலையில், சத்துருக்கள் ரொம்ப பெருகி இருக்கிற வேளையில், சத்துருக்கள் கொந்தளிக்கிற வேளையில், ஐயோ எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி நீங்கள் திகைக்கிற வேளையில், சங்கீதம் 118:6 சொல்லுகிறது, கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்படின்னு ரோமரில் அங்கே தேவனுடைய வார்த்தை சவால் விடுகிறது. கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற வீட்டில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மனுஷன் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய தொழிலில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், எல்லாமே எதிராக சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிஞ்சாலும், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் வீழ்ந்து போவதில்லை. கர்த்தர் எந்த மனிதனும் என்னை மேற்கொள்வதற்கு விடவே மாட்டார். அந்த விசுவாசத்தினால் உங்களுடைய இருதயங்களை நிரப்புவாராக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார், எனக்கு தான் அவர் ஆதரவு, எனக்கு தான் அவர் ஆறுதல், எனக்கு தான் அவர் விடுதலை. எனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வார்? தைரியமாக சொல்லுங்கள். பயம் பறந்தே போயிடும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அங்கே நாம் அருமை அதே தான் எபிரேயர்கள் நிருபத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே தேவனுடைய வார்த்தையை, இங்கே பவுல் இந்த வார்த்தைகளை இங்கே உரிமை பாராட்டி அவர் எழுதுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பார்த்தீங்களா? அப்போ நான் பயப்படேன். சத்ருவே நான் பயப்பட மாட்டேன், பிசாசே நான் உனக்கு பயப்பட மாட்டேன், ஏற்று தான் நிற்பேன். ஏன்னா கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், எனக்கு தான் உதவி செய்வார், அவர் எனக்கு தான் ஆதரவாக இருப்பார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உறுதியாக பிடிச்சிடுங்க. உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறவர், உங்களுடைய பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களுடைய தலையை உயர்த்துகிறவர், உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர். ஒரு கிதியோனுடைய வாழ்க்கையில் பயந்து நடுங்கின கிதியோனுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்தவர், சவுலுக்கு பயந்து ஓடி ஓடி ஒளிந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில் சிங்காசனத்தில் உட்கார வைத்தவர், சீசர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவுகளை பூட்டிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தவங்கள தைரியமாக தேவாலயத்தில் நின்று ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லும்படி அவர்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பி வல்லமையாய் பயன்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். பயத்தினாலே மடிந்து போவதற்கு அல்ல, பயத்திலிருந்து விடுதலை ஆகி உண்மையான தேவ சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அவரை பூரணமாய் அன்பு கூறுங்கள், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய பட்சத்தில் தான் இருக்கிறார் என்று சொல்லி உறுதியாய் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான பயத்தினாலே நடுங்கி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பயத்தின் அடிமைத்தனங்களில் இருந்து அவருடைய ஆண்டவரே மனதை நீர் விடுதலையாக்குங்க, அவருடைய சிந்தைகளை விடுதலையாக்க, அவருடைய இருதயத்தை விடுதலையாக்குங்க. நம்முடைய அன்பினாலே நிரப்புங்க, தேவ சமாதானத்தால் நிரப்புங்க, ஆண்டவரே விசுவாசத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் சாட்சியாய் நிறுத்துங்க. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் அநேகருக்கு எடுத்து உபயோகப்படுத்துங்க. அப்படி நீர் செய்ய போகிறதுக்காய் நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்கறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் கொண்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரில் எப்போனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.